ரீசெண்டா நான் கோயம்புத்தூருக்கு போனப்போ குவீன்ஸ் ஜுவல் எம்போரியம்க்கு போயிருந்தேன். டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப பாரம்பரியமா இருந்தது. நாம மிஸ் அவுட் பண்ணின விண்டேஜ் டிசைன்ஸ், நம்ம பாட்டி காலத்துக்கும் முந்தின டிசைன்ஸ், மகாராணிகள் போட்டுட்டு இருந்த ராயல் டிசைன்ஸ்னு எல்லாத்துக்கும் லைஃப் கொடுத்து ரிவைவ் பண்ணிருக்காங்க. ஜுவல்லரியில இருந்த பெரிய பெரிய கற்களும் அழகான கலர்ஃபுல் மோட்டிவ்ஸும் அந்த காலத்து டெம்பிள் டான்சர்ஸும் உற்சவ சாமிகளும் போட்டுக்கிற நகையா ஞாபகப்படுத்திச்சுங்க. நாம எல்லாருமே கோல்ட் ஜுவல்லரியும் போட்டுப்போம், இமிடேஷன் ஜுவல்லரியும் போட்டுப்போம். ஆனா சில ஜுவல்லரி தான் நம்முடைய மனசுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கும், அடிக்கடி போட்டுக்கணும்னு ஆசைப்படுவோம். தங்க நகைகளையே சேலஞ்ச் பண்ற அளவுக்கு சில்வர் அலாய்ஸ்ல பண்ணி 24 கேரட் கோல்டு ஷீட்ல ஃபார்மிங் பண்றாங்க. எல்லா நகைகளையும் அவங்க பிரெமிசஸ்லயே கோல்ட் ஸ்மித்த வச்சு பண்றாங்க. டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப யூனிக்கா கிரியேட்டிவா இருந்தது. பிரைஸும் ரொம்ப ரீசனபிளா இருந்தது. இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். பதினஞ்சு 20 வருஷம் ஆனா கூட கலர் மங்காம அப்படியே இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கூட இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், குவீன்ஸ் அல்மிரான்னு ஒரு ஏஸ்தட்டிக்கான சாரி பிராண்டும் இவங்க வச்சிருக்காங்க. இந்த சாரி கூட அங்க வாங்கினதுதான். நீங்க கோயம்புத்தூர் போனீங்கன்னா கட்டாயம் குவீன்ஸ் ஜுவல் எம்போரியத்தை விசிட் பண்ணுங்க. ஆன்லைன் ஸ்டோர்ஸும் இருக்கு, வெப்சைட் மூலமாகவும் நீங்க ஆர்டர் பண்ணலாம்.